ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் ஒரு அருமையான பெப்பர் முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்து கூட, புரோட்டா, இப்படி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான பெப்பர் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் ரொம்ப அருமையான பெப்பர் முட்டை கிரேவி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். இப்போ சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சுட்டு இப்போ அது ஓடு எல்லாத்தையும் உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஓடெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் இப்போ முட்டையை இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு முட்டை பார்த்திங்கன்னா மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் மிளகாய் தூள் சேர்க்கலை. இது பெப்பர் கிரேவிங்கிறதுனால மிளகாய் தூள் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா இது தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் மூடி போட்டு நல்லா அடி பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டோம்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப சூப்பரான, அட்டகாசமான சுவையில் பெப்பர் முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எல்லா வகையான டிஷ்ஷுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.